18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, உன் வீட்டிலேயே வசிக்கும் இந்த காவல் தெய்வம் கருப்பசாமி தான் இப்போது உன்னிடம் பேச வந்திருக்கிறேன். நான் சொல்ல வருவதை கவனமாக கேட்டால் நீ என்ன செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என தெளிவான புரிதல்கள் உனக்குள் உண்டாகும். அதன் பிறகு நானே உன்னை காப்பாற்றி உனக்கு செய்ய வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து முடித்து நீ வாழ்க்கையில் உயர்நிலையை அடைவதற்கும் உனக்கு வழித்துணையாய் காலம் முழுவதும் உன்னுடனேயே இருப்பேன். இப்போது உன்னை தேடி வந்து உன் வீட்டில் வசிக்கும் நான் இனி நிரந்தரமாக உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்குவதற்கு உண்டான வேலைகளை செய்ய போகிறேன். நீ நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கும் மனிதர்கள் குறைவாக இருக்கும் இந்த உலகத்தில் நீ பணம் வைத்திருந்தால் இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து கொண்டாடும். அதையே உன்னிடம் பணம் இல்லை, நல்ல குணம் மட்டும்தான் இருக்கிறது என்றால் உன்னை தூக்கி எறிந்து பேசி அவமானப்படுத்துவார்கள். என்ன செய்வது? அமைதியான குணம் இங்கு யாருக்கும் பிடிப்பதில்லை. அமைதியான பொறுமையான குணம் கொண்ட மனிதர்களை இங்கு ஏளனமாக பார்ப்பார்கள். அதுவே காசு பணம் வசதியோடு இருக்கும் மனிதர்களை அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் சொன்னது எல்லாம் சரியாக இருக்கும், அவர்கள் செய்வது எல்லாம் சிறப்பாய் இருக்கும் என்ற போலி புன்னகையோடும் போலி பாராட்டோடும் தான் மனிதர்கள் அவர் அருகிலேயே அவர்களுக்கு ஆதரவாய் துணையாய் நிற்பார்கள். எனது அன்பு தங்கமே, நீ எல்லாமே இங்கு காரணத்தோடு தான் இந்த உலகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளாய். கடந்த காலத்தின் கைதியாக நீ இருந்ததெல்லாம் போதும். கடந்த கால விஷயங்களிலேயே மாட்டிக்கொண்டு கைதியாக நீ இருக்காமல் இந்த நிகழ்காலத்தில் நடக்கும் விஷயங்களை ஏற்றுக்கொண்டு எதிர்காலத்தை உனதானதாக அமைத்துக்கொள். உன் எதிர்கால கட்டிடத்தை உருவாக்கும் கலைஞராக நீ ஆனால் உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நல்லதாகவும் சிறப்பாகவும் இருக்கும்படி நான் பார்த்து கொள்வேன். உன்னை சுற்றி யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நீ கவலை கொள்ளாதே. நீ வருத்தப்படவும் வேண்டாம். ஏனெனில் இனி உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நல்லதாகத்தான் இருக்க போகிறது. உன்னுடைய மனமும் உடலும் அமைதி பெறும். உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா வருத்தங்களையும் வேதனைகளையும் மன காயங்களையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நானே தருவேன். உனக்கு கெடுதல் நினைப்பவர்களையும் உனக்கு கேடு செய்பவர்களையும் நீ எப்படி பழிவாங்க வேண்டும் தெரியுமா? அவர்களிடம் நீ மௌனமாய் இருந்து அவர்கள் கண் முன்னால் சிரித்து சந்தோஷமாக உலவி வந்து அவர்களை மனதளவில் குழப்பு. உன்னுடைய செயல்கள் மிக சிறப்பாகவும் சாதனை படைப்பதாகவும் இருக்கும்போது நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும் போது அதை பார்த்து அவர்களே ஆச்சரியப்பட்டு வியந்து போவார்கள். அப்படிதான் நீ அவர்களை பழிவாங்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு திரும்ப கெடுதல் செய்வதோ அவர்களை பழிக்கு பழி வாங்குவதோ வேண்டாம். உன் செயல்களை நீ திறமையாக மாற்றி மௌனத்தின் மூலமாக ஜெயித்து சாதித்து உன்னுடைய திறமைகளை அதிகரித்து அதன் மூலமாக நீ அவர்களை ஜெயித்து வாழ்க்கையில் சாதித்து அவர்களை மூக்கின் மீது விரல் வைக்க செய்ய வேண்டும். உன்னுடைய உணர்வுகளும் உன்னுடைய எண்ணங்களும் எப்போதுமே நீ ஜெயிப்பதற்கான விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டுமே தவிர தேவையில்லாமல் அடுத்தவர்களை அழிப்பதற்காகவோ அல்லது அடுத்தவர்களை பழிவாங்குவதற்கான செயலாகவோ இருக்கக்கூடாது. உன்னுடைய லட்சியத்தை நீ அடையும் வரையிலும் எழுந்திரு விழித்து தயாராக அதை அடைவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இரு. நீ சுதந்திரமாக இந்த உலகில் ஜெயிக்க வேண்டுமானால் அதற்கு நிறைய தைரியம் வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் எப்போதும் தைரியம் மிக்கதாகவும் உன் முயற்சியை அதிகப்படுத்துவதாகவும் இருந்தால் நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே நான் உனக்கு வெற்றியை தருவேன். எதையும் தாங்கும் மன வலிமை உனக்குள் இருந்தால் மட்டும் போதும். தோல்விகளை கூட துவைத்து காயப்போட்டு விடலாம் என் தங்கமே. நீ வித்தியாசமாக இருப்பதற்காக ஒருபோதும் வெட்கப்படாதே. அடுத்தவர்களை விட நீ மாறுபட்ட வகையில் சிந்திக்கிறாய், ஆனால் நல்லதைத்தானே சிந்திக்கிறாய். இதில் எந்த தவறும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ ஏன் கண்டதையும் யோசித்து பயப்பட வேண்டும்? வாழ்க்கையில் முதலில் நீ ஜெயிப்பதற்கு உண்டான ஆரம்பமே மாற்றம்தான். இப்பொழுது நீ நல்ல வகையில் மாறிக்கொண்டு வருகிறாய். நிச்சயமாய் உன் வீட்டில் வசிக்கும் இந்த காவல் தெய்வம் கருப்பசாமி உன் வாழ்க்கைக்கான வசதியையும் சந்தோஷத்தையும் அதிகப்படுத்துவேன். இனிமேல் நீ எதற்கும் கண் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. வசதியை கண்டு தலை வணங்காதே. முதுமையானவர்கள் அனுபவசாலிகளை பார்த்தால் அவர்கள் முன்பாக பணிவோடு தலை வணங்கி செல். ஏனெனில் வசதி எல்லாருக்குமே வரும் போகும். ஆனால் முதுமை என்பது எல்லாருக்கும் கட்டாயமாக நிரந்தரமாக வந்து வரக்கூடிய விஷயம். அதனால்தான் முதுமைக்கு தலைவணங்கு, வசதியை திரும்பி கூட பார்க்காதே என சொல்கிறேன். உன்னை செல்லா காசாக நினைப்பவர்களுக்கு மத்தியிலேயே என் அன்பு குழந்தையான உன்னை கன நேரத்தில் உச்சத்தில் உட்கார வைத்து உயரிய நிலைமையையும் நீ அடையும்படி செய்வேன். நீ எதற்கும் கலங்க வேண்டாம். கூடிய சீக்கிரம் நீ ஜெயிப்பாய். எவனொருவன் எல்லா வெறுப்புகளையும் எல்லாம் தவிர்த்து விட்டு எல்லா மனிதர்களையும் அன்பாய் சமமாய் பாசமாய் பார்க்கிறானோ அவன்தான் எனக்கு மிகவும் நெருங்கிய மனிதன். நீயும் அப்படி எல்லாரையும் ஒரே மாதிரி அன்பாய் பாசமாய் பார்க்க பழகு. எனக்கு வேண்டும் என்பது ஆசை, ஆனால் எனக்கு மட்டுமே வேண்டும் என்பது பேராசை அல்லவா? எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள் வைத்துக்கொள். அது உன் வாழ்விலும் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிக்கும். உன் வாழ்வில்
எல்லா மங்களங்களும் உண்டாகி நீ சந்தோஷமாய் சிறப்பாய் வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழ்வதற்கு இந்த கருப்பசாமி நான் உனக்கு துணையாய் நிற்பேன். பயத்தையும் கவலையையும் விரக்தியையும் தூக்கி எறிந்துவிடு. நீ எதற்காகவும் பயப்படாதே. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நானே துணையாய் நிற்கும் போது, உன்னை காப்பாற்றி கை கொடுத்து கரை சேர்க்க நானே வந்து நிற்கும் போது நீ கவலை கொள்ள வேண்டாம். மற்றவர்களுக்கு உன்னை பிடிக்கிறது பிடிக்கவில்லை, எதை பற்றியும் கவலைப்படாதே. உன் மனசாட்சிக்கு உன்னை பிடித்தால் போதும். நீ உனக்கு நேர்மையாக நியாயமாக வாழ்ந்தால் போதும். நான் உன் அருகிலேயே எப்போதும் இருப்பேன்.